கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் மேன்மையானதும் நம்மை வாழ வைப்பதும் இல்லை. அவருடைய உபதேசங்களுடைய கட்டளைகள், கற்பனைகள், நாம் கைக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே, அது வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய் வருகின்ற ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமானவைகள், அவைகள் இன்னும் சிறந்தவைகள். ஆண்டவர் சொன்னார், கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை அவனுக்கு திருப்பி காட்டு என்று சொல்லியிருந்தார். உலகத்தில் எவருமே சொல்ல முடியாத இந்த பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய முத்தான வார்த்தைகள் அதெல்லாமே. பழிக்கு பழி வாங்குவது மாத்திரமல்ல, நீ எனக்கு ஒரு காரியத்தை செய்தால் அதை நான் பல மடங்காக உனக்கு நான் திருப்பி தருவேன் என்று தான் இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்றைக்கோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் தந்தைக்கு நீ ஒரு தீங்கு செய்த, அல்லது என் தந்தையின் மரணத்திற்கு நீ காரணமாய், என் சகோதரனுடைய மரணத்திற்கு நீ காரணமாயிருந்தாய். ஆகவே நான் உன்னை பழிக்கு பழியாக இந்த காரியத்தை உனக்கு செய்கிறேன் என்று இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிக அற்புதமான ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்லி தருகிறது. அது என்ன? நீ தீமையினால் வெல்லப்படாமல். அப்படி என்றால் தீமையானது, தீங்கானது நம்மை ஜெயித்து விடவே கூடாது. இன்றைக்கு உலகத்தில் மக்கள் தீமையினால் தான் ஜெயிக்கப்படுகிறார்கள். தீமை மக்களை ஜெயித்து அது என்ன செய்கிறது? அடிமையாக்கி விடுகிறது. சற்று முன்பதாக நான் சொன்னேன் அல்லவா, பழிக்கு பழியாக வாங்குவேன், என் நண்பனை கொன்றவனை, என் சகோதரனை கொன்றவனை, என் தந்தையை கொன்றவனை என்று சொல்லி இவர்கள் அந்த எதிர்த்தரப்பினரை கொன்று விடுவதோ அல்லது ஏதோ ஒரு தீங்கை அவர்களுக்கு செய்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? இவர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே அஸ்தமித்து விடுகிறது. இவர்களும் கொலைக்காரன் என்ற பழியோடு கூட அங்கே சிறையில் தன் வாழ்நாளையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது. அவரை நம்பி இருக்கிற குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் அப்படியே சிதறி போகின்ற மிகவும் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். இதற்கு காரணம் தீமை என்பது அவர்களை ஜெயித்து விடுகிறது, அவர்களை அடிமையாக்கி விடுகிறது. தீமையான காரியங்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்டு விடுகிறார்கள், அதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அது சொன்னதை செய்த உடனே அது அடிமையாகி போகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து விடுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லி தருகிறது? தீமை ஒருபோதும் உங்களை ஜெயித்து விட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்கள்? தீமையை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எப்படி நீங்கள் தீமையை ஜெயிக்க வேண்டும் என்றால், 2வது வரி அழகாய் சொல்லி தருகிறது, நீங்கள் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். ஒருவன் உங்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது அந்த தீங்குக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு தீங்கை நீங்கள் செய்வீர்களானால் தீங்கு உங்களை ஜெயித்து அது உங்களை அடிமையாக்கி விடுகிறது. அதே நேரத்தில் ஒருவர் தீங்கு செய்யும் பொழுது அந்த நபருக்கு நீங்கள் நன்மையை செய்வீர்களானால் அது நிமித்தமாக அந்த தீங்கானது உங்களுக்கு அடிமையாகி விடுகிறது. நீங்கள் ஜெயித்து விடுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் நமக்கு சொல்லி தருகிறது. தீமையினாலே
நீ வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லு. அதற்கு அடுத்து ஒரு வேளை இப்படிப்பட்ட கேள்வி வரலாம், அப்படியானால் நான் ஏமாளியாகத்தானே நிற்கிறேன், என்னை என் வாழ்க்கையை அளித்தவர்கள், என்னை சின்னபின்னமாக்கினவர்கள், அவர்களுக்கு நான் எப்படி நன்மை செய்வேன், அப்படி செய்வதினாலே இழப்பு எனக்குத்தானே என்ற கேள்வி நமக்கு வரும். அதற்கு முந்தின வசனம் பதிலளிக்கிறது. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இன்னும் அதற்கு முந்தின வசனம் இன்னும் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவனே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பார்த்தீங்களா என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் பழி வாங்காதிருங்கள். நீங்கள் பழி வாங்குவது நிமித்தமாக என்ன நடக்கும்? தீமை உங்களை ஜெயித்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் சூறையாடிவிடும். ஆகவே நீங்கள் நன்மை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? கடவுள் உங்கள் பட்சத்தில் நின்று அவர்களிடத்தில் ஆண்டவர் பழி வாங்குவார். அதுதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்வேன், உனக்காக நான் பதில் செய்வேன். இன்னொரு வார்த்தையில் அழகாக எளிதாய் சொன்னார் அல்லவா கடவுள், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. அதுதான் கடவுள் நம்முடைய பட்சத்தில் நின்று அவர் நம்முடைய சத்துருக்களை பழி வாங்குகிற அந்த காரியம். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் தீமை செய்கிறவர்களாக அல்ல, நாம் தீமைக்கு நன்மை செய்யும் பொழுது கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் கட்டளையிடுகிறார். அதே நேரத்தில் நம் பட்சத்தில் நின்று நமக்காக அவர் யுத்தம் செய்து நமக்கு தீங்கு செய்கிறவனுக்கு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் சற்று யோசித்து பாருங்கள், நீங்கள் அடிக்கிற அடியை காட்டிலும் கடவுள் உங்கள் பட்சத்திலே இருந்து உன் எதிராளியை, உன் சத்துருவை அடிப்பது அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாகத்தான் அடிப்பீர்கள், மேலும் உங்களுக்கு அது பாவமாக மாறிவிடும். ஆனால் கடவுள் மிக அதிகமாக அடிப்பார், அதே நேரத்தில் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் மாறிவிடும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் பழி வாங்குகிற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக வர வேண்டாம். தீங்கு செய்தார்களா, நம்மை ஏமாற்றினார்களா, நம்மை வஞ்சித்தார்களா, கண்ணுக்கு முன்பதாகவே நம்மை அவர்கள் அழிக்க நினைக்கிறார்களா, ஆண்டவரே யுத்தம் உம்முடையது ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உம்முடையது ஆண்டவரே யுத்தம், என்னிடத்தில் எனக்காக நீர் வழக்காடுகிறீர். ஏனென்றால் உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லுங்களேன். கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை, கடவுளுடைய அந்த மாறாத வலிமை மிக்க வல்லமை உள்ள கரம் உங்களுக்காக செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, தீமை நாளை நாங்கள் வெல்லப்படாமல் தீமையை நாங்கள் நன்மையினால் வெல்லும்படி எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஏனென்றால் ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற கடவுள். ஒருவேளை இன்றைக்கும் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பிறருடைய கர்த்தாவே ஆண்டவரே, அநியாயமாய் பிள்ளைகள் மீது ஆண்டவரே வேதனையான காரியங்களை செய்து உமது பிள்ளைகளை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி இருப்பார்களானால் அதையெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவரே வனாந்திரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த எல்லா ராஜாக்களையும் அழைத்து எகிப்தில் உமது பிள்ளைகளை நசுக்கினவர்களை நீர் நிர்மூலமாக்கினே. உம்முடைய பிள்ளைகளுக்கோ ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை கொடுத்தீர். அந்த வண்ணமாக இன்றைக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிற சத்துருக்களினாலே கஷ்டப்படுகிற அந்த நிலைமையெல்லாம் மாற்றி உமது பிள்ளைகள் பட்சத்தில் நின்று அவர்களுக்காக யுத்தம் செய்து உமது பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வரும்படி ஆட்சேபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.